வறுத்த நிலக்கடலையை நல்லா கைகளால் தேய்ச்சி விடுங்க. தோலை நீக்கிறதுக்கு இது போல் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தோலை நீக்கிடலாம். கிச்சன் சிங்கில் எப்போதும் இது போல் ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. இது போல் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கிரைண்டர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது போல் வெயிலில் வச்சு எடுங்க, ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸ்க்ரப்பில் இருந்து தண்ணி வடிகிறதுக்கு இது போல் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் வெயில்லையும் வச்சு எடுங்க, கிருமிகள் இல்லாமல் இருக்கும். சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால எல்லா இடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணலாம். கிச்சன் மேடையில் இருக்கிற தண்ணியை நீக்கிறதுக்கு இது போல் வைப்பர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப வசதியாக இருக்கும். கிச்சனில் சமையலுக்கு வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக இது போல் ஜக்கு யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணி காய வைக்க முடியும். சுடு தண்ணி வைக்க இது போல் கெட்டில் யூஸ் பண்ணுங்கள், குடிக்கிறதுக்கும் காஃபி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை ஊற்ற இது போல் ஃப்ளாட்டான கரண்டி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்ற முடியும். நான் இது 25 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹாட் பாக்ஸில் இட்லி சாதம் ஸ்டோர் பண்ணும்போது இது போல் கிளாத் போட்டு மூடி வைங்க, வேர்க்காமல் இருக்கும். உப்பு ஸ்டோர் பண்ண கண்ணாடி பாட்டிலோ பீங்கான் ஜாடியோ யூஸ் பண்ணுங்கள், தண்ணி விடாமல் இருக்கும். முறுக்கு அதிரசம் செய்ய இது போல் ஃப்ளாட்டான கடாயை யூஸ் பண்ணுங்கள். முறுக்கு ஒரே நேரத்தில் 7 கூட போட்டு எடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.